இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ பிரியங்கா காந்தி ஒருவேளை அமேதியில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குடும்பத்திலேருந்து 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு அது ஒரு விமர்சனம். அப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைலாம் அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் பாஜக வந்து காத்து கொண்டிருக்கிறது விமர்சனம் பண்ணுவாங்க. பிரியங்கா சொல்லிட்டாங்களே எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்ட்டாங்க. இல்லை, போட்டியிட விருப்பம் இல்லைன்னா அப்போ பிரச்சாரம் பண்ணுறது, அதாவது இங்கே என்ன நடந்திருக்குன்றது பாருங்கள். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான்லேருந்து, உடனே மோடி என்ன பண்ணுவார், அவங்கள திட்டுவார். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி மோடியை திட்டுவாங்க. அப்போ இந்த 2 பேருக்கும் என்ன வேணால் மதவாத அரசியல் பண்ணும். இந்த அரசியல் ரொம்ப நாளாக இந்த தேசத்தில் இருக்குது. இதனால் வந்து 10 பைசா மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ராகுல் காந்தி அமேதியில் நின்று தோற்று போயிட்டார். ராகுல் காந்தி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறீங்க, பப்புன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ராகுல் காந்தியை திருப்பி பேச வேண்டிய நோக்கம் என்ன? அப்போது பயம் இருக்குது லைட்டாக. அதனால தான் ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர் சொல்லி வச்சுட்டா சிஏஏ எடுத்துகிட்டு வர முடியும், என்ஆர்சியை கொண்டு வர முடியும், தேர்தல் ஆணையத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை போட முடியும், உயர்நீதிமன்றத்துக்கு இருக்க செல்வாக்கு இல்லைன்னு காட்ட முடியும். இவ்வளவும் பண்ணுறவங்களுக்கு நாட்டினுடைய சரிபாதி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட முடியுதா? மொத்த தொகுதி அந்த பிரஜ்பூஷன் தொகுதி, அதை கூட ஒரு பையனுக்கே தெரியுங்க எடுத்துகிட்டு போயிட்டு. குடும்ப அரசியல் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எங்கடா இந்த பிரச்சாரம்? இந்த கோட்டாவை பற்றி நம்ம பேசிட்டோம், இல்லை கோட்டாவை நம்ம பேசவே இல்லை. இதை காங்கிரஸ் கட்சி கையில் இருந்து போயிட்டா இந்த தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நமக்கு வாக்கு விகிதாச்சாரம் வந்து போயிடுச்சுன்னா போன முறை வாங்கின 303 வராதே அப்படின்ற அந்த பயத்தில் தான் மிரண்டு போயிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்தது வந்து பிஜேபி யாருக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். இப்போ பதவி மோகம் வந்து தலைக்கு ஏறி எல்லாத்தையும் மறைக்குது. பிரிஜ்பூஷன் பண்ண பாலியல் சீண்டலை மறைக்குது, ஜூனியர் ரேவனா, பிரக்யா ரேவனா பண்ண விஷயங்கள் மறைக்கப்படுது. எல்லாம் எதுவும் தெரியல. ஆட்சி போயிடுச்சுன்னா இதெல்லாம் கலைஞ்சிடும். நிதர்சனமான நிலைக்கு வந்து விடுவாரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் ரேபுலேரி மற்றும் அமேதி நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிக்காமலே இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. அங்கே ராகுல் காந்தி போட்டியிடுவாரா இல்லையா? போன முறை அமேதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் ராகுல். ஆனால் வயநாட்டில் வெற்றி பெற்றிருந்தார். இப்போ மீண்டும் அவர் வயநாட்டில் போட்டிடுறாரு. அமேதியில் போட்டிடுவாரா மாட்டாரா அப்படின்னும் போது ரேபுலேரி தொகுதி வந்து அது தொடர்ச்சியாக சோனியா காந்தி போட்டியிடுகிற தொகுதி. இப்போ அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதுனால இப்போ ரேபுலேரி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட போவதாக அறிவிப்பு வெளியாகிருக்கு. குறிப்பாக சவுத்தில் அதிகமாக காங்கிரஸ் கட்சி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன் ராகுல் காந்தி வந்து வட இந்தியாவில் போட்டியிடலை அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, அவங்க ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அறிவிப்புக்கு பிறகு எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டிலுமே வந்துட்டு இது தேர்தல் காலம் வந்து ஒரு மாதிரி சூடு பிடித்து இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக தேர்தல் வந்து மாறி இருக்கிறது. அதில் அந்த பேசு பொருளில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, ராபேரி தொகுதியில் யார் வேட்பாளர்? ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் ராபேரியிலேருந்து நாங்கள் போட்டியில் இல்லை, ராஜ்யசபா மூலமா போயிட்டாங்க. அமேதியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை தோல்வி பெற்றார். இப்போ அங்கே யார் காங்கிரஸ் வேட்பாளர்? அதுவும் எப்படின்னா, அமேதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு ஆரவாரம், தொண்டர்கள் டெய்லி கூடுறது, ராகுல் காந்தியோட ஃபோட்டோ அங்கே பெருசாக போஸ்டர் இருக்கிறது, அங்கே அந்த பிரச்சார வாகனம் நிறுத்துறது. அதாவது என்னென்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ராகுல் காந்தி திருப்பி அமேதியில் போட்டியிட போகிறார், அவர் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சமிக்கைகள் பேசுபொருள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து ராபேரியில் போட்டியிடுறாரு, அமேதியில் வந்து KL சர்மா அவர்கள் போட்டியிடுறாங்கன்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இப்போது இதை வைத்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னன்னா, ஏன் ராபேரியில் ராகுல் காந்தி போட்டியிடுறார், ஏன் அமேதியில் போட்டியிடலை? ராபேரியில் போட்டிடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபெரோஸ் காந்தி காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அது வந்து ஒரு சாதகமான ஒரு சீட்டு. கடந்த முறை பார்த்திங்கன்னா 60 விழுக்காடு வாக்குகள் வாங்கி சோனியா காந்தி அங்கே வெற்றி பெற்றார்.
அதற்கு முந்தைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே ட்ராக் ரெக்கார்ட் ஜாஸ்தி. அப்போது ஒரு சேஃபான தொகுதி, சேஃப் பெட். ஏன்னா ராகுல் காந்தி ஒருவேளை அமைதியில் நின்று தோத்துட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு இறங்கு முகமாக பார்க்கப்படும் ராகுல் காந்தியோட ஃபியூச்சருக்கே, பாலிடிக்ஸ் ஃபியூச்சருக்கே. அதனால வந்து அவருக்கு ஒரு சேஃப் பெட் வேணும் அப்படின்னு சொல்லி ரேபரேலியில் வந்து இந்திரா காந்தி 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, சோனியா காந்தி 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஃபிரோஸ் காந்தி இந்திரா காந்தியோட கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதனால வந்து அது காங்கிரஸ் தொகுதியாக தான் பார்க்கப்படுது. இல்லை, காங்கிரஸ் தொகுதியாக தான் பார்க்கப்படுது. அதனால சேஃபாக இருக்கட்டுமே அங்கே போய் நிற்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினராக எப்பயுமே சமாஜ்வாடி கட்சி ஜெயிக்கிற ஒரு சூழல் இருக்குது ராபேரியில். ஆனால் அமேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூறுகள் கிடையாது. இன்னொன்று, அமேதியில் வந்து ஸ்மிருதி இரானி வந்து ஒரு டாப்பான ஒரு பிரச்சார கேண்டிடேட்டு, ஒரு அமைச்சர், சிட்டிங் எம்பி. அதே மாதிரி அந்த இந்துத்துவா பாலிடிக்ஸ் வந்து அதிகமாக அமேதியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டுன்னா, அரசியல் வந்து என்பது அவங்கள சுற்றி வந்து அரசியல் நுகர்வுகள் இருக்கணும். அவங்க வந்து அன்றாட செய்தித்தாளில் வரணும். இப்போ ராகுல் காந்தி அமேதியில் நின்னாலும் நியூஸு, நிற்கலனாலும் நியூஸு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அடுத்த ஒரு 30 நாளைக்கு என்ன பேச போகிறாங்கன்னா, அமேதியிலேருந்து இவர் பயந்து ஓடிவிட்டார், அமேதியில் இவர் நிற்கிறதுக்கு பயம், ஏன் அமேதியிலேருந்து போயிட்டாரு. அதாவது ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் நிற்காமல் இருந்திருந்தா அன்னைக்கு தோத்த ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசம் பக்கமே வரல அப்படின்ற மாதிரி அது ஒரு பேசு பொருளாக இருக்கும். இப்போ பிரியங்கா காந்தி ஒருவேளை அமேதியில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குடும்பத்திலேருந்து 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு அது ஒரு விமர்சனம் வரும். அப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைலாம் அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் பாஜக வந்து காத்து கொண்டிருக்கிறது, விமர்சனம் பண்ணுவாங்க. பிரியங்கா சொல்லிட்டாங்களே எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்ட்டாங்க. இல்லை, போட்டியிட விருப்பம் இல்லைன்னா அப்போ பிரச்சாரம் பண்ணுறது, அதாவது இங்கே என்ன நடந்திருக்குன்றது பாருங்க, என்ன சரியாக செஞ்சுருக்கணும். அதாவது இது வந்து ஒரு வியூகமோ இல்லை வந்து ஒரு நம்மளோட ஆசையோ அப்படின்றது கிடையாது. இது வந்து மக்களோட புரிதல். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செய்தி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் அமேதி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, காலியாக இருக்கிற நாற்காலி, காலியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டி பாருங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து சோர்வடைந்து போயிட்டாங்க, அமேதியில் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி. ராபேரியில் அவர் போட்டிடுறாருன்றதான் செய்தி. ஆனால் செய்தியாக்கப்படுறது இதையே தான் பாரதிய ஜனதா கட்சியும் பண்ணும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலான்னா, குறைந்தபட்சம் பிரியங்கா காந்தியை தூக்கி அமேதியில் போட்டுட்டு ராகுல் காந்தி வயநாட்டிலே இருந்துட்டு ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசம் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். இப்போ இவங்களோட சேஃப்டியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பிஜேபி அந்தந்த அரசியல் கட்சிகள் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குன்றதானே கணிப்பாங்க. வெற்றி வாய்ப்பு கணிக்கிறதை தாண்டி அரசியல் அதற்கு உள்ளே இருக்குல்ல, அதை கவனிக்க தவறிட்டாங்க. நீங்கள் பிரியங்கா காந்தி தூக்கிட்டு போயிட்டு ராபேரியில் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அம்மையார் தொகுதியில் வந்து மகள் நிற்கிறாங்கன்ற மாதிரி போயிருக்கோம். அதே அமேதியில் போட்டிருந்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வெற்றி பெறத்துக்கே வாய்ப்பு இருக்கும். அமேதின்ற ஒரு தொகுதியை உங்கள் வசம் பண்ணியிருப்பீங்க. கேஎல் சர்மா வந்து ஸ்மிருதி இரானியை கேஎல் சர்மான்னு பார்க்கும்போது, கிஷோர் சர்மான்னு பார்க்கும்போது, கேஎல் சர்மாவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பிரைத்தியம் பெற்றவர் கிடையாது. மக்கள்கிட்ட வந்து ஸ்மிருதி இரானி இன்னும் பாப்புலராக இருக்காங்க. பட் சர்மா அவர்களுக்கு அந்த அரசியல் நுணுக்கங்கள் நன்றாக தெரியும். சோனியா காந்தி காலத்தில் இருந்து, ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்து, காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடிய அந்த காந்தி குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் அந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தேர்தல் வியூகங்களே வேலையை பார்த்தது சர்மா. அதனால் அவர் உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை இன்னைக்கு அவருக்கே பயன்படுத்திக்குவார், அது வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒருவேளை பிரியங்கா காந்தி தூக்கி அமேதியில் போட்டிருந்தீங்கன்னா, பிரியங்கா காந்தி வர்சஸ் ஸ்மிருதி இரானி வரும்போது பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இந்த அரசியலில் வந்து உங்களுக்கு 60ல் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த சண்டையிலேருந்து ஒதுங்கி போகக்கூடாது. அமேதி தேர்தல் போட்டியில் கிட்டத்தட்ட சர்மா அவர்கள் நிறுத்துனதுனால அவங்க வந்து ஒதுங்கி போயிட்டாங்க, வரலை அப்படின்ற அந்த பிரச்சாரம் தான் முன்வைக்கப்படும். பிரதமர் மோடி நேற்று கூட பேசியிருந்தாரு, ராகுல் காந்தி பிரதமராகணும் அப்படின்றத பாகிஸ்தான் விரும்புது, பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிற உறவு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானில் இருக்கிறவர்கள், பாகிஸ்தானிய தலைவர்கள் ஓரளவுக்கு இல்லை, முழுசாக வந்து நம்புறது மதவாதம். அவங்க வந்து பிரிவினை அரசியல் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பாகிஸ்தானில். அதனால தான் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் என்பது அடிக்கடி கேள்விக்குறியாகிற ஒரு விஷயம். அங்கே இருக்கிற அந்த தன்மை எப்படி. அப்போ அவர் வந்து அது ஒரு மதசார்புள்ள நாடு. ஆமாம், மதசார்புள்ள நாடு தாண்டி ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடு. அதாவது மதம் இருக்கலாம். இப்போ துபாய் கூட இருக்குது, துபாயிலையும் வந்து மதம் அதிகமாக பேசப்படுது. ஆனால் துபாயில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், உங்களுக்கு பாகிஸ்தானோட ஒப்பிட முடியாது. ஆனால் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயுமே ஒரு இந்தியா வந்து எங்களுக்கு, நேற்று கூட பாருங்கள், இராணுவத்தில் இருக்கிற வந்து இந்தியா வந்து எங்களுக்கு எதிரின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ராகுல் காந்தி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, மோடி அவங்க எதிர்க்கிற மாதிரி ஒரு சமிக்கை காட்டுவாங்க.
ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான்லேருந்து, உடனே மோடி என்ன பண்ணுவார், அவங்கள திட்டுவார். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி மோடியை திட்டுவாங்க. அப்போ இந்த 2 பேருக்கும் என்ன வேணால் மதவாத அரசியல் பண்ணும். இப்போ மாறாக பாகிஸ்தானில் இருக்கவர் மோடி நல்ல பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு அங்கே அரசியல் பண்ண முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு மோடி சொல்லிட்டா இவருக்கு இங்கே அரசியல் பண்ண முடியாது. அதனால இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ராகுல் காந்தியை ஊர்க்கா மாதிரி தொட்டுக்குவாங்க அடிக்கடி. இவரை வச்சுக்கிட்டு இவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இங்கே அடிக்கிற மாதிரி ராகுல் காந்தியை சொன்னால் அங்கேருந்து ஒரு வார்த்தை வரும் என்ன பேரில், நான் திருப்பி அங்கே ஒன்று பேசுவேன், அப்புறம் திருப்பி ராகுல் காந்தியை பற்றி பேசுவேன். இது வந்து ஒரு 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 இந்த இந்த அரசியல் ரொம்ப நாளாக இந்த தேசத்தில் இருக்குது. இதனால் வந்து 10 பைசா மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த அரசியலாக நான் திரும்பி பண்ணுவாங்க. பாகிஸ்தானில் இருக்கவர் காங்கிரஸை பாராட்டுவார், உடனே மோடி திட்டுவார், அப்புறம் இவர் மோடியை திட்டுவார், இவர் திட்டுவார். இதை சொல்லி நான் பார் இந்தியாவை என்ன பண்ணுறேன், நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் காட்டுவார். இவர் என்ன பண்ணுவார், நான் பாகிஸ்தானை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் பண்ணுவாங்க. இதில் ராகுல் காந்தி வந்து சம்மந்தமே கிடையாது. ராகுல் காந்தி என்றைக்குமே பாகிஸ்தானை நேசிக்கிறதும் கிடையாது, எதிர்க்கிறதும் கிடையாது. ராகுல் காந்தியோட நிலைப்பாடு அதுதான். ஆனால் ராகுல் காந்தி எப்பயுமே வந்து பாகிஸ்தான் வரும்போது கூட நடுவில் எடுத்து வந்து வச்சுக்குவாங்க. இதுதான் இந்த அரசியல் தான். இப்போ தேர்தல் நடக்குது, பாகிஸ்தான் அங்கே இருக்குது, ராகுல் காந்தி இங்கே இருக்கிறாரு. எதுக்கு ராகுல் காந்தியை பற்றி அவங்க பேசுவானா இல்லை இவங்க கருத்து சொல்லுவானா? இல்லை, அதான் இப்போ இஸ்லாமிய சார்புள்ள நாடு பாகிஸ்தான். இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்காங்கன்றது தானே காயின் பண்ணுறாங்க பிஜேபியில். பிரதமராக தொடர்ந்து பேசுகிறாங்க. நிதர்சனமான உண்மை அது இல்லை. அசாதுதீன் ஒவைசி வந்து சிறுபான்மையினருக்கு வாக்கு கேட்குறாரு, இஸ்லாமிய சொந்தங்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னா புரிந்து கொள்ள முடியும். காங்கிரஸ் கட்சி என்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு எல்லாமே செஞ்சு தூக்கி கொடுத்து எல்லாமே பண்ணுதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த காலத்தில். அதாவது சிறுபான்மையினருக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தது. அதனால் சிறுபான்மையினருக்காகவே நடத்துகிற கட்சியா அது? அதான் இங்கே கேள்வி கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்துக்களோட சொத்தை பிடுங்கி இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு. அப்படி ஒரு வாட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி காங்கிரஸ் கட்சி தலை தூக்க முடியும்? எந்த மூளை உள்ளவங்க இல்லை சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த தவறை செய்வாங்களா? இல்லை அது சட்ட ரீதியாக சாத்தியம் இருக்கா, இல்லை அரசியல் ரீதியாக சாத்தியம் இருக்கா? பெரும்பான்மையினர் இருக்கிறவங்கள சொத்தை பிடுங்கி கொஞ்சமாக இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டா பெரும்பான்மையினர் கோச்சிக்கிட்டு ஓட்டு போடலை, இல்லை இந்துக்கள் அதிகமாக ஓட்டு போடலைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன? நிராகதி இல்லாமல் போயிடுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கிறீங்க. அதனுடைய நீட்சியான பிரச்சாரம் தான் பாகிஸ்தான் பிரச்சாரம். இன்னும் இதோட முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் சைனா வேற இருக்குது. சைனா பற்றி பேசும்போது ராகுல் காந்தியை தொட்டுக்குவாங்க. ராகுல் காந்தி அமைதியில் நின்று தோற்று போயிட்டாரு. ராகுல் காந்தி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறீங்க, பப்புன்னு சொல்கிறீங்க, அதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ராகுல் காந்தியை திருப்பி பேச வேண்டிய நோக்கம் என்ன? அப்போது பயம் இருக்குது லைட்டாக. அதனால தான் ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர் சொல்லி வச்சுட்டா நம்ம ஊரில் இருக்கிற இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுக்கு டோக்கனாக சொல்லி வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவங்களோட பிரச்சார தன்மை எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்திய கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர், அடிக்கடி பிரதமர், 7 நாள் இருந்தால் 4 நாள் கூட மாற்றுவாங்கன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இல்லை, அங்கே வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை, அது அவங்க பிரச்சனைங்க. தலைக்கு தலைவன் மாதிரி அங்கே நிறைய தலை இருக்குது. தேவைப்பட்டால் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியை போடுவாங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட நாங்கள் ஆக்கி விடுவோம், ஜெயிலெலாம் இருந்துருக்குறாப்புலன்னு. இல்லை வந்து ஆர்ஜேடியிலேருந்து யாருன்னா ஒரு தலைவர் கூட வருவாங்க. ஸ்டாலின் கூட அந்த பட்டியலில், ஸ்டாலின் கூட பட்டியலில் இருக்கலாம். அதான் பட்டியல் போயினே இருக்குது. அப்புறம் தலைவரே இல்லைன்னா என்ன தலை இல்லாமல் இல்லைன்னா கழுத்து இல்லாமல் இப்படியே அழைகிறாங்க. அதெல்லாம் அது அவங்க பிரச்சனை. வருஷத்துக்கு ஒரு பிரதமர் மாறினா அது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன் 5 வருஷத்துக்கு உங்கள் மூஞ்சியை பார்க்குறத விட வருஷத்துக்கு ஒரு பிரதமர் மாறி இருந்தால் ஜனங்களுக்கு நல்லா தானே இருக்கும் சாய்ஸு. அதே ஒரே 5 வருஷம் அதே பிரதமர் இருக்கிறதுனால தானே நீங்கள் எட்டாக்கணி அரசு நிலையான ஆட்சி இருக்குமா? நிலையான ஆட்சி இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு பதில் வந்து மக்கள் கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு போடலாம், நிலையான ஆட்சி இருக்காதுன்றாங்க. நிலையான ஆட்சி அதிக காலம் கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. ஊரில் இருக்கிற மற்ற மாநில ஆட்சியெல்லாம் கடந்த காலத்தில் கலைச்சது எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. அப்போ காங்கிரஸ் கட்சியை பார்த்தா நிலையான ஆட்சி தர கட்சி மாதிரி தெரியலையா? நீங்கள் இன்றைக்கி பண்ணுற தகுடு துத்தம் வேலைக்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டவங்க தான் காங்கிரஸ் கட்சி. பதவி ஒண்டி கொடுத்து பாருங்க. இந்த அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் எப்படி உங்கள் மீது திருப்பி பாயுதுன்னு ஒண்டி பாருங்க. இல்லை, ஆனால் கடந்த காலத்தை விட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சிகள் தான் நிற்கிறாங்க. அதாவதுங்க, மற்ற கூட்டணி கட்சி நிற்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தானே சாதகம். காங்கிரஸ் கட்சி வர்சஸ் பாஜகன்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி தோற்கிறது அதிக இடத்துல. குறிப்பாக இந்த போன தேர்தலில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம அடிக்கடி கடந்து போகிறோங்க. போன தேர்தலோட இந்த தேர்தல் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து என்ன பேசுனாங்கன்னா, ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி, ஊழல் செய்து விட்டது, ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு அண்ணா சார் போன்றவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அதே நிலைமை தான். ஊழல்லாம் ஒன்றும் ஒழிந்த பாடு இல்லை. ஊழலில் இருந்தவங்களெல்லாம் தூக்கி பாரதிய ஜனதா கட்சியில் போட்டு வாஷிங் மிஷினில் பியூர் பண்ணுறதுனால ஊழல் இல்லாமல் போயிடாது.
கர்நாடகா சிஎம்க்கு 40% காசுன்னாங்க. சரத்பவார் அவர்களோட குடும்பத்தில் அஜித் பவார் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணீங்க. இன்றைக்கி அவரோட மனைவி அவர்களை 25,000 கோடி வழக்கு வந்து அந்த பண மோசடி, பண சம்பந்தமான அந்த சொத்து குவிப்பு பிரச்சனைகளெல்லாம் அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க. அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கல, அமலாக்கத்துறை மூலமாகவோ எந்த அழுத்தமும் கொடுக்கல. அப்போ இதற்கெல்லாம் என்ன பொருள்? சுவேந்து அதிகாரியை பற்றி ஒரு காலத்தில் அதிகமாக மோசமாக பேசினது யார்? அப்புறம் அவரையே கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறது யார்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அப்போது 10 வருஷத்தில் எதுவுமே மாசல. 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பேசின பேச்சை தான் இன்றைக்கி ப்ளூடூத்தில் தேஜஸ்வி யாதவ் போட்டு காட்டுறாரு. சிலிண்டர் கேஸ் எல்லாம் இருந்தால் தொட்டு கும்பிட்டு போங்க, அது விலைவாசிலாம் அதிகமாகி போச்சு, நான் வந்தால் இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு பேசுனது திருப்பி போகிறாங்க. தேஜஸ்வி யாதவ் பேசுவார் பார்த்தா அங்கே ப்ளூடூத்தில் மோடி பேசினுக்கிறாரு. என்னப்பா சிலபஸ் மாறலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் பேசினார், இன்னமும் இதே தானா? இன்றைக்கும் அதே தான் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை ஒன்றும் மாறல. உங்களோட அரசியல் தன்மை மிக மோசமாக போயிருக்கு, அதில் மாற்றம் இருக்குது. மக்களுக்கு வந்து எங்கே நிவாரணம், எங்கே வேலை வாய்ப்பு, எங்கே வாழ்வாதாரம், எங்கே ரெட்டிப்பு மடிப்பு வருமானம்? விவசாயிகள் போராட்டம் ஏன் நடக்குது? அக்னிபாத்தில் வந்து ஏன் இராணுவத்துக்கு வேலை செய்கிற இராணுவ வீரர்கள் ஆர்வலர்கள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மணிப்பூரில் இல்லை, கர்நாடகத்தில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லை, சந்தேஷ்காலி அந்த சைடு, அதுக்கப்புறமா இங்கே டெல்லியில் இல்லை. என்ன தான் பண்ணுறீங்க? மத்திய அரசு நீங்கள் தானே இருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் வானுலாவிய அதிகாரம் இருக்குல்ல. பணத்தை வந்து பண மதிப்பீடு பண்ண முடியும், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொண்டு வர முடியும், சிஏஏ எடுத்துகிட்டு வர முடியும், என்ஆர்சியை கொண்டு வர முடியும், தேர்தல் ஆணையத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை போட முடியும், உயர்நீதிமன்றத்துக்கு இருக்க செல்வாக்கு இல்லைன்னு காட்ட முடியும். இவ்வளவும் பண்ணுறவங்களுக்கு நாட்டினுடைய சரிபாதி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது முடியுதா? ஒத்த தொகுதி அந்த பிரஜ்பூஷன் தொகுதி, அதை கூட அவர் பையனுக்கே தெரியுங்க எடுத்துகிட்டு போயிட்டு. குடும்ப அரசியல் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. என்ன மாற்று நீங்கள் காங்கிரஸை விட? 10 வருஷத்தில் காங்கிரஸ் மேலே வச்ச குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு கண்ணாடி முன்னாடி வச்சா உங்கள் மேலே இன்னும் அதிகமாக இருக்கே. இந்த 10 வருஷத்தில் என்ன மாறுச்சு? இதற்கெல்லாம் பதில் கிடையாது, பிரச்சாரம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி கேட்கலன்னா அது காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை. காங்கிரஸ் வீக்காக இருக்குன்னா அது காங்கிரஸ் வீக்கா. ஜனநாயகம் வீக்கா இல்லை, மக்கள் வீக்கா இல்லை. மக்களுக்கும் இன்னும் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் நீங்கள் பிரதமர். மக்கள் கொடுத்தது உங்களுக்கு அந்த அதிகாரம். இல்லை அதை பிடிக்கிட்டாங்கன்னா பிரச்சாரத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்கல்ல, பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் அவங்க இடஒதுக்கீடை இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி சொல்கிறாரு. அவங்களுக்கு பெரும்பான்மை வந்துட்டால் இடஒதுக்கீடே இருக்காது, அதை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறாங்க. அதை எப்படி செய்ய முடியும்? இது ஒரு 10 வருஷம் இருந்திருக்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீட்டில் கை வச்சிருக்கிறோமா? இடபிள்யூஸ் அப்படிங்கிறது இது இல்லாமல் தனியாக தானே கொடுத்துருக்குறோம். அதாவது வழக்கமாக இந்த ஃபேக் வீடியோ, இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள்லாம் அதிகமாக பகிரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்குது. இது வந்து நான் சொல்லல, துருவராத்தி போன்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இதை ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுதுக்கும். அதாவது இந்துக்களோட சொத்துக்கள் போயிடும் அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்தை சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டால் அதை பகிர்றதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய பேரை உற்பத்தி பண்ணி வச்சுருக்குறாங்கன்றாங்க. அந்த விஷயத்தை அவங்களுக்கே திருப்பி கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. பேசாததை பேசின மாதிரி அமித்ஷாவோட வீடியோ ஒன்று வளம் வந்திருக்கு. இவங்க வந்து சிறுபான்மையினரோட வாக்கு சதவீதத்துலேருந்து அந்த கோட்டாவை எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு மிரண்டு போயிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்ததுலேருந்து பிஜேபி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ வந்து அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிறுபான்மையினரோ இல்லை அந்த ரிசர்வேஷனை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா, தலித்துகள் தாழ்த்தப்பட்டவங்களும் அப்புறம் மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள் இவங்களுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 130 சீட்டு வருது இந்த 543. இந்த 130 சில்லற சீட்டில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிக பெரும்பான்மையிலும் ஜெயிச்சுது. அதாவது சராசரியாக தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 52லேருந்து 58 விழுக்காடு வெற்றி விகிதாச்சாரம் மினிமம். அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான எண்ணிக்கை, 6 தொகுதியும் நம்ம தான் ஜெயித்தாங்க. அதில் அதே மாதிரி நீங்கள் மலைவாழ் மக்கள் ஆதிவாசி இடத்த எடுத்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 75லேருந்து 78 விகிதாச்சாரம் வரையில் வெற்றி வாய்ப்பு. அந்த ட்ரைபல் பாக்கெட்டில் பிஜேபி நின்னாமே வெற்றின்ற மாதிரி இருக்குது, நல்ல மார்ஜினில். எங்கடா இந்த பிரச்சாரம், இந்த கோட்டாவை பற்றி நம்ம பேசிட்டோம், இல்லை கோட்டாவை நம்ம பேசவே இல்லை, இதை காங்கிரஸ் கட்சி கையில் இருந்து போயிட்டா இந்த தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நமக்கு வாக்கு விகிதாச்சாரம் வந்து போயிடுச்சுன்னா போன முறை வாங்கின 303 வராதே அப்படின்ற அந்த பயத்தில் தான் குஜராத்தில் கைது, டெல்லியில் கைது, ரேவந்த் ரெட்டிக்கு மனு அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு ஃபேக் வீடியோ தான். ஃபேக் வீடியோன்னு போட்டு பண்ண வேண்டியது. ஏன் அப்படி அலறீங்க? இல்லை, இப்போ அதனால தான் இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
மோடியும் சொல்றாரு, அமித்ஷாவும் சொல்றாரு. அதாவதுங்க, எருமை மாடு வச்சிருந்தா எத்தனை போய் சிறுபான்மையினர்கிட்ட குத்துருவாங்க, ஊடு வச்சிருந்தா கழுத்தில் தாலி போட்டிருந்தா எத்தனை போய் சிறுபான்மையினர்கிட்ட குத்துருவாங்க, உங்களோட ரிசர்வேஷன் வச்சிருந்தா எத்தனை போய் சிறுபான்மையினர்கிட்ட குத்துருவாங்க. இதெல்லாம் வந்து அதனால இந்துக்கள்லாம் ஓட்டு போடுங்க. அதனால இந்துக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கே ஓட்டு போடணும். அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிகபட்சம் இருக்கிற இஸ்லாமியர்கள் கிடையாது. இவங்க 20% இருக்கிறாங்க, இவங்க 80% இருக்கிறாங்க. 80% சொத்தை பிடுங்கி 20% குத்தா இந்த 80% திருப்பி காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா? அந்த பைத்தியக்காரத்தனத்தை, அந்த மடத்தனத்தை அவங்க பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சரி, அரசியல் ரீதியாக வாய்ப்பு இல்லை, சட்ட ரீதியாக வாய்ப்பு இல்லாத விஷயம் திரும்பி திரும்பி சொல்கிறதுனால அந்த லாஜிக் உதைக்குதே. 400 ஜெயிப்பேன்னு சொன்னீங்க, எங்கள் கணக்கு கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை கூப்பிட்டு 400 ஜெயிப்பீங்களான்னு அடிச்சு விடுறது. மக்கள் ஓட்டு போடணுங்க, முடியும். நாங்கள் தனிப்பெரும்பான்மையிலே ஜெயிப்போம்னு சொல்லுங்கள், ரைட்டு, உரிமை. இல்லை நாளை நமதே 543 நமதேன்னா கூட சரி, ஒரு ஆர்வத்தில் சொல்கிறது. ஆனால் 400ன்னு வச்ச ஸ்லாப் என்னன்னா மூளைச்சலவை செய்யுது. அதே வேலை தான் இது. முறை 303, இப்போ அடுத்த முறை 400 அப்படின்றது தானே அடுத்த இலக்கு தானே அது. அதாவது 300 வந்ததே தப்புன்னு மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 303 ஏன் வந்தது? காங்கிரஸ் கட்சி தாந்தோணித்தனமாக பண்ணையார் மனநிலையில் இருந்த காரணத்தினால் வந்தது. இன்னைக்கு அந்த மனநிலையிலேருந்து இறங்கி வந்திருக்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் கட்சி என்ன இடம்? சமாஜ்வாடி கட்சியினுடைய கூட்டணி கட்சி. பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய கூட்டணி கட்சி. மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனாவோட கூட்டணி கட்சி. எல்லா இடத்துலையும் கூட்டணிக்கு போகிறாங்க, தலைமைன்ற பேச்சு வரல. டெல்லியில் கூட ஆம் ஆத்மி கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டு போகுது. பரம்பரை எதிரின்னு பார்த்தா ஆம் ஆத்மி. டெல்லியில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே ஆம் ஆத்மி தான். காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு விழுந்தது எழுந்திருக்கல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு மனநிலையை மாற்றி இறங்கி போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கிறோம், எதிரி நீ, உன்னை வீழ்த்தணும் அப்படின்ற அந்த இடத்துல வராங்க. 1500லேருந்து 10,000 15,000 ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட 40-50 சீட்டு வித்தியாசம் இருக்குது. அப்போ கூட்டணி ஒன்று சேரும்போது கூட்டணி கணக்கானால் அது சரியாகுது. இதில் 10 வருஷம் எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ நல்ல சிறப்பான ஆட்சியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கல. ஜிஎஸ்டி, சாப்பிட்ற பொருளுக்கு வரி போட்டது யார்? ஐசியூ படுக்க கிடக்கும்போது சாக கிடக்கிறவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஜிஎஸ்டி போட்டது யார்? வந்தே பாரத்னு பேரை வச்சு விட்டீங்க, அதிகமான காசு வாங்குறீங்களா இல்லையா மக்கள்கிட்ட? சொத்து வரி, தண்ணி வரி, பால் வரிலாம் மாநில அரசு ஏற்றி மக்கள் கஷ்டப்படும் போது கூட எல்லாத்துக்கும் வரி மயம் அப்படின்னு ஆக்கி கொள்கையை கொண்டு வந்து விட்டது யார்? பிஜேபி. இது இல்லாமல் சிலிண்டர் விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, இவ்வளோ விஷயங்கள் விலை ஏறி இருக்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இந்துக்களுக்கு பருப்பு விலை ஒன்று, புளி விலை ஒன்று, அரிசி விலை ஒன்றும், இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு விலை கம்மியாகுமா இருக்குது? இல்லை அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கம்மியாக இருக்கா? அப்போ இந்த அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்குற நேரம் வந்திருக்கு. மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. 10 வருஷம் கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்கன்ற ஒரு அடிப்படை கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பதில் இல்லை. சிலிண்டர் கொடுத்தோன்னுவாங்க, தண்ணி கொடுத்தோன்னுவாங்க. தண்ணின்றது புதுசாக கொடுக்கறது இல்லைங்க, ஜல்ஜீவன் ஸ்கீம்னு இவங்க பேர் தான் வச்சுருக்கிறாங்க. மக்களுக்கு, சொந்த மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல அப்படின்னா நாண்டுக்கிட்டு எதனா பண்ணிக்கலான்னு வாங்க. சிலிண்டர் கொடுத்தது என்ன புதுசாக இப்போ தான் சிலிண்டர் கொடுக்குறாங்களா? ரேஷனில் இப்போ தான் புதுசாக போடுறாங்களா? சொல்கிறாரு 2029 வரலாம் 5 கிலோ அரிசி கொடுப்பாங்களாம். எவ்வளோ? 5 கிலோ. யாருக்கு? எசமானர்கள், ஒரிஜினல் ஓனர் மக்களுக்கு 5 கிலோ அரிசி. அம்பானி அதானிக்கு துறைமுகம், ரயில்வே துறை, ஏர்போர்ட்டு, விமான நிலையெல்லாம் அங்கே, மக்களுக்கு 5 கிலோ அரிசி. சொத்து அங்கே சேர்ந்துக்கிட்டே போகுது. 22 பேர் 23 பேர் மொத்தம் 70% வருமானத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய திருநாட்டில். மிச்சம் 80% மக்கள்கிட்ட வந்துட்டு 20% சொத்து தான் இருக்குது. ஊழல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 85லேருந்து 93 போயிருக்கு. அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது தான் மோடி சொல்கிறாரு அதெல்லாம் வாங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு. அதாவது அது அவரோட குறுகிய பார்வை. முஸ்லீமுக்கெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்போ சரி, அங்கே பணக்கார முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்டேருந்து எடுக்க மாட்டிங்களா எதுவும்? அப்போ இந்துக்கள் தான் இழிச்சவாயை தருதா? நீங்கள் என்ன இந்து ப்ரொடெக்டட் பார்ட்டியாச்சே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ மோசமான எதிர்கட்சியாக இருப்பீங்க நீங்கள் ஒரு வேளை எதிரில் இருந்தால். நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க ஆட்சியே வரமாட்டீங்க, 3வது முறை வந்து ஆட்ரிக்குன்னு. அப்புறம் அவங்க வந்தா அப்படின்னு ஏன் பயப்படுறீங்க, பதறீங்க? மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவங்க வராங்க வரல, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு கால சிறப்பான ஆட்சி. 10 ஆண்டு சிறப்பான ஆட்சின்னு உங்கள் கூட ஒரு 4 பேர் சொன்னால் சிறப்பான ஆட்சி. உலக நாடுகளே பார்த்து பயப்படுது. அதாவது உலக நாடுகள் பார்த்து பயப்படலாம் இல்லை, கேவலமாக கேட்டாங்க ஒரு சில கேள்வி. ஜெர்மனி, அமெரிக்கா நாடெல்லாம், என்னப்பா உங்கள் ஊரில் தேர்தல் தான் நடக்குதா? ஆட்ட மைதானத்தில் உங்கால் ஒண்டி தான் இருக்கார், மற்ற ஆட்டக்காரங்கெல்லாம் எங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்களே பந்தை போட்டு ஓட வேண்டியதானே? நீங்களே ஒரு பேட் எடுத்து பால் இப்படி போட்டு இப்படியே ஆடிக்க வேண்டியதானே?
ஹாக்கி மாரி. இதெல்லாம் ஒரு லட்சணமா? கைது செய்த நேரம் தான் இங்கே கேள்விக்குறி. யாரும் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கோ இல்லை ஏமன் சோரனுக்கோ வக்காலத்து வாங்கவில்லைங்க. ஏன் தேர்தல் நேரத்தில் கைது செய்றீங்க? அப்போ பயம், ஆழ் மனசில் பயம், தோக்கிறதுக்கு தயாராக இல்லை, தோத்தா என்னென்ன கேஸ் வருமோ, எவ்வளோ நாள் உள்ளே போவோமோ, அந்த பயம் தான் இப்படியெல்லாம் பண்ண வைக்குது. இல்லை, எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லாத பாஜக ஆட்சியில் எப்படி வந்து அவங்க பயப்படுவாங்கன்றீங்க? இல்லை இது ரொம்ப கரெக்டான கேள்வி. எப்பயுமே ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டு வராது. ஆட்சி போனதுக்கு பிறகு தான் அது வரும். அதுதான் ஆட்சியினுடைய இது. ஏன்னா இந்த அதிகாரி பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், அப்புறம் அமலாக்கத்துறை, அப்புறம் இன்கம் டேக்ஸ், இவங்க எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆட்சி இருக்கிறவரெல்லாம் அந்த எஜமானர்களுக்கு, ஏன்னா அவங்க தானே இவங்களுக்கு லஞ்சம் லாவணியெல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க, அதனால விசுவாசமாக இருப்பாங்க. ஆட்சி போனதுக்கப்புறம் புது முதலாளி வந்தவுடனே பழைய முதலாளியை வந்து விசாரிப்பாங்க. இந்த அவலம் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தானே. இந்த நம்ம இந்தியா ஒன்றி நான் விதிவிலக்கா? அது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. நீ ஒன்றும் இல்லை, ஒரு வருஷம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பாருங்களேன் பிஜேபியில் ஊழல் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதர்களா? பெண்கள் விஷயத்திலே பார்க்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்னென்ன வருதுன்னு. அது கண்ணெதிரிலே வந்துச்சு. மணிப்பூரில் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோம், அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம். வெஸ்ட் பெங்காலில் அம்மையார் மம்தா பானர்ஜி தான் இருக்கிறாங்க, அதனால் நம்ம அது நடக்கிறத நம்ம சொல்லணும். பொள்ளாச்சியில் பார்த்தோம், பாலியல் தொல்லை, பாலியல் வழக்குகள் பிரச்சனையை பார்த்தோம். அப்புறம் இப்போ கர்நாடகத்தில் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா குமாரசாமி அவரோட பேரன் ரேவந்த், இவர் பிரஜ்வல் ரேவண்ணா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போயிருக்கார் சார் ஜெர்மனிக்கு. ஏன்னா அவர் மிகப்பெரிய தூதரக விஷயங்கள்லாம் தெரியும், அவர் சிறந்த மேதாவி, படிப்பறிவு அதிகம். யாருக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு. இந்த மாதிரி ஆளுக்கு திருப்பி சீட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிற ஒரு பழைய எம்எல்ஏ ஆல்ரெடி சொல்கிறாரு, நாங்கள் முன்னாடியே சொன்னோம், நாங்கள் சொன்னப்பெல்லாம் கேட்கலன்னு. அப்போது பதவி மோகம் வந்து தலைக்கு ஏறி எல்லாத்தையும் மறைக்குது. பிரிஜ்பூஷன் பண்ண பாலியல் சீண்டலை மறைக்குது, ஜூனியர் ரேவண்ணா, பிரக்யான் ரேவண்ணா பண்ண விஷயங்கள் மறைக்கப்படுது. எல்லாம் எதுவும் தெரியல. ஆட்சி போயிடுச்சுன்னா இதெல்லாம் கலைஞ்சிரும். நிதர்சனமான நிலைக்கு வந்து விடுவார்கள். இந்த ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வசூலாயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து கடந்த ஏப்ரல் மாதத்தை விட 12% கூடுதலாக வசூலாகியிருக்கு ஜிஎஸ்டி பணம் அப்படின்றத. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி அதிகமாக வந்திருக்கு, இந்திய பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, மேலோங்கி போகுது அப்படின்றது தான் இதற்கும் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பதிலாக இருக்கிறது. அதாவது 2,10,10 கோடி அப்படின்றது பெரிய பணம், கொஞ்சமான பணம் கிடையாது. சராசரி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து 1,50, 1,60, ஒரு சில நேரத்தில் 1 கோடி, 1,70,70 கோடிலாம் வருமானம் வருது ஜிஎஸ்டி மூலிமா மத்திய அரசுக்கு. அவங்க வந்து இதை வந்து ஒரு சாதனை, இது வந்து யாராலுமே எட்ட முடியாத எட்டியிருக்கோம், நாங்கள் வந்து 3வது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், 5 ட்ரில்லியன் எக்கனாமி போயிட்டுருக்கோன்றா சொல்கிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட வியூகம், பிரச்சாரம். நான் ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் பூரா மக்களுக்கு போக வேண்டிய காசு. இவ்வளோ லட்சம் கோடி நீங்கள் வசூல் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னாவே அது என்ன ஆயிருக்கும், ஒரு முதலாளிகிட்ட இருந்திருக்கும். அந்த முதலாளிகிட்டேருந்து தொழிலாளிக்கு போனஸாவோ, ஃபெஸ்டிவல் அலவன்ஸாவோ, சம்பளமாவோ, இல்லை அவங்களே வந்து அதிக காசு வரி கட்டுறது போல செலவு பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக இன்னமும் வந்து உற்பத்தி வியாபாரம் இன்னும் பெருகிருக்கும். இது மீண்டும் வந்து மக்கள் திட்டங்களுக்கு தானே அரசு செலவு பண்ண, நடுவில் கான்ட்ராக்டர் எடுத்துக்குவாங்க. இப்போ மக்கள் திட்டமாக போகுதுன்னா இன்றைக்கி ரயில்வேல எல்லாம் தனியார் மயமாக்கப்படுகிறது, சாலை போடுறதாகட்டும், கட்டடம் கட்டுறதாகட்டும். இப்போ மக்கள்கிட்ட போகுதுன்னா எந்த மக்களும் வந்து 1 கிலோமீட்டர் ரோடு 200 கோடிக்கு மேலே போட்டுக்க மாட்டாங்க. 1 கிலோமீட்டர் ரோடு 200 கோடி செலவு பண்ணி போடுறாங்க. இவங்கக்கிட்ட ஏன் இந்த 1,50,000 கோடியிலேருந்து 2,10,000 கோடி ஜிஎஸ்டி வர்றதுனால தான் ரோடுக்கு 200 கோடி போட்டு அதுக்கு திருப்பி மக்கள்கிட்டயே காசு வாங்குறது. இது வந்து பொருளாதாரமா? தெரியுது. ஜிஎஸ்டி பணத்தை வந்து நிறைய வந்தவொடனே என்ன பண்ணுறது தெரில, எல்லாம் தனியாருக்கு கான்ட்ராக்டு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிறாங்க. ஆனால் பேரிடர் பாதிப்பில் காசு கேட்டால் கிள்ளி கொடுக்குறது. அப்போ கிள்ளி கொடுக்குறவங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ ஜிஎஸ்டி காசு? மாநில அரசாங்கம்லாம் கட்டணம் எடுத்துகிட்டு போயிட்டு, இது மக்களுக்கு போக வேண்டிய பணம். மாநில கட்சிகள், மாநில அரசுகள்லாம் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக போயிட்டுருக்குது. அதாவது கடன் சுமையெல்லாம் ஏறிட்டு இருக்கு. அதற்கு இந்த ஜிஎஸ்டியும் ஒரு காரணம். ஏன்னா இவங்க வந்து அதிகமான வரியை வாங்குறாங்க. இவங்க அதிகமான வரியை வாங்குறதுனால ஸ்டேட்டில் வந்துட்டு பெரிய டாக்ஸஸ்லாம் ரிவைஸ் பண்ண முடியாது. அது பண்ணாலும் அதுவும் தப்பு தான், அதுவும் குற்றம் தான். இந்த பணம் 2,10,10 கோடி நாங்கள் வசூல் பண்ணிட்டோன்றது சந்தோஷப்படுறதுக்கோ ஆரவாரம் பண்ணிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இது மக்கள்கிட்டேருந்து மக்களுக்கு போக வேண்டிய பணத்தை மத்திய அரசு கிட்டத்தட்ட கபலீகரம் பண்ணுறது. வரின்னு போட்டப்போ, உப்புக்கு வரி போட்டவே தாத்தா மகாத்மா காந்தி போராட்டம் பண்ணார்.
அதெல்லாம் எதிர்த்தாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் அதிகம், இவர்களுக்கு அரசியல் புரிவு கம்மி. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி 2,10,00,000 கோடி வந்திருக்கு. மத்திய அரசுக்கு ஒரே சந்தோஷம் தான், குஷி. வேணுன்ற கான்ட்ராக்டருக்கு பிடிச்ச கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ 3,000 கோடியில் தான் சிலை ஒன்று கட்டணும். அடுத்து 6,000 கோடியில் ஒரு பெரிய ஸ்டீலு சிலை சைனாக்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் சிறப்பாக கட்டலாம். அதுக்கு தான் இந்த காசெல்லாம் பயன்படும், மக்களுக்கு பயன்படாது பெருசாக. நன்றி சார், நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.